ஹாய், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம கூட ஒருத்தர் புதுசா பழக வராங்க. ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கு. நம்மளோட கேரக்டரும், அவங்க கேரக்டரும் நல்லா ஒத்து போகுது அப்படின்ட்டு, நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்மளோட கஷ்டங்கள் ஆகட்டும், ஆசைகள் ஆகட்டும், விருப்பங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். அப்படி ஷேர் பண்றது மூலமா பல பிரச்சனைகள் நமக்கே வரும். ஆனா, இத நம்ம யோசிக்க மாட்டோம். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். நமக்கு அந்த காலகட்டத்துல நெறைய கஷ்டம் இருக்கும். அத யார்கிட்டயாச்சும் சொல்லி புலம்பணும் அப்படின்னு தோணும். அந்த சமயம் பார்த்து ஒரு புது ரிலேட்டிவோ, இல்ல புது ஃப்ரெண்டோ வரும்பொழுது, அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஆனா, அதன் மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சரி பார்க்கலாமா? என்னன்னா, அப்படி நம்ம ஷேர் பண்ணிடும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்தால அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மனஸ்தாபம் வருது அப்படின்னா, சடனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்மள பத்தின விஷயங்கள மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய உன்னதமான ஆத்மா அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேரு தான். நம்ம கூட பழகுறாங்க, நல்ல கேரக்டரா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாமா? கூடவே கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனையில நம்மள பழி வாங்குறதுக்கு ஒரு ஆயுதத்த யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது நம்ம சொன்ன அந்த விஷயங்களா தான் இருக்கும். அத ஷேர் பண்றது தான் அவங்களோட பெரிய ஆயுதமே. அதுக்குன்னு நான் யார்கிட்டயும் ஷேரே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. எல்லார்கிட்டயும் நம்ம கஷ்டங்கள ஷேர் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். அப்படியே ஓவரா வந்துட்டு ஏ டூ இசட் கொட்டிர்றோம். அது ரொம்ப பெரிய தப்பு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாம அப்படி எல்லாத்தையும் சொல்லும்போது நம்மளோட பெர்சனாலிட்டிய ரொம்ப வீக்கா நெனச்சுப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா, நாம ஸ்ட்ராங்கான பெர்சனா தான் இருப்போம். ஆனா, நமக்குள்ள அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா? அத நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, நம்ம ஒரு வீக்கான பெர்சனாலிட்டியா உருவாக்கிடும். புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்துட்டு நம்ப சொல்லும்பொழுது என்ன தெரியுமா ஆகும்? என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா, இதையே பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நம்மளோட கேரக்டர வீக் ஆக்கிடும். புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா, எல்லார்கிட்டயுமே லிமிட்டா ஷேர் பண்ணுங்க. 100% உங்களோட மொத்த உண்மைகளையும் யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு சில ரகசியங்கள் உங்க ரகசியமாவே இருக்கட்டும். புரியுதுங்களா? ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயம் வந்துட்டு நாம எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? நாம சொன்ன விஷயம் வந்துட்டு ஒண்ணா இருக்கும். அந்த சமயம் அவங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரியா கூட இருக்கும். அத அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணும்பொழுது வேற மாதிரியா போகும். இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு பல விதங்கள்ல வந்துட்டு பரவும். ஓகேங்களா? இது எல்லாமே இயல்பு தான். இதெல்லாம் அனுபவத்துல அனுபவிச்சவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல வர்றது நல்லாவே புரியும். ஒருவேளை நீங்க கூட யார்கிட்டயாச்சும் ஏதோ ஒரு ரகசியத்த சொல்லி, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அவங்க அத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தா எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு கமெண்ட் போடுங்க. மத்தவங்களும் பார்த்து இப்படிலாம் இருக்கு போலன்னு தெரிஞ்சுக்கட்டும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குன்னா, அத அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே நான் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுங்கன்னா, திரும்ப நம்ம கிட்ட பேசாத யாருனா அதாவது ஒரு சாமி சிலையாவே வச்சுக்கோங்களேன். சாமி கிட்ட போயிட்டு பேசிடுங்க. அது எந்த சாமின்னா உங்க இஷ்டம். போயிட்டு பேசிடுங்க. ஏன் அப்டின்னா, நம்ப சொன்ன மாதிரி இருக்கும். சொன்னது மூலமா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா, யாராச்சும் நம்ப தோள் தட்டி வந்துட்டு, "ஓகே ரிலாக்ஸ் ஆகு, அழாத, ஃபீல் பண்ணாத" அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்களா? அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நமக்கு தோணுச்சுன்னா, உண்மையிலே நம்ம வீக்கா இருக்கோம்னு தான் அர்த்தம். யாராச்சும் வந்து என்ன தட்டி குடுக்க மாட்டாங்களா? ஐ மீன் எனக்கு வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு நான் நெனைக்கிறேன்னா, அந்த இடத்துல நான் ரொம்ப வீக்கா தான் இருக்கேன். நான் யாரையோ தேடுறேன். எனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கு. மத்தவங்களுக்குலாம் கஷ்டம் இல்ல. நான் போயிட்டு புலம்பணும். அவங்க எனக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது. ஆனா, அப்படிதான் நம்ம நெனைப்போமே. புரியுதுங்களா? ஸோ, அந்த மாரி வந்து எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஷேர் பண்ற எல்லாரும் 100% உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ தாம்மா கரெக்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.